புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆஞ்சநேயா லட்சுமண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா இன்று காலை கோதண்டராம பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகள் அலங்காரத்தில் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேக தூள், பன்னீர், பழ வகைகள், தேன், இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலமாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சன்னதியில் தினமும் காலை திருமஞ்சனமும் இரவு சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றன. வருகின்ற 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற இருக்கின்றது. விழாவின் முக்கிய நாளான மே 1ஆம் தேதி காலை 6 மணி அளவில் பெருமாள் ரத உற்சவம் நடைபெற இருக்கின்றது. 2ஆம் தேதி காலையில் தீர்த்தவாரியும் மாலையில் தெப்ப உற்சவம் மற்றும் வீதி உலா நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். நடந்து வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் 3 தினங்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் மது பிரியர்கள் பலரும் கடலூர் எல்லை பகுதியில் உள்ள புதுச்சேரியிலிருந்து மதுபானங்கள், சாராய பாட்டில்களை வாங்கி கொண்டு ஷேர் ஆட்டோவில் கடலூர் நோக்கி வந்தபோது ஆல்பேட்டை செக் போஸ்டில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை இராணுவத்தினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பலரிடமிருந்து புதுச்சேரியில் கொண்டு வரப்பட்ட சாராய பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அப்போது மது பிரியர்கள் பலரும் தங்களிடம் கொடுத்து விடுங்கள் என காவலர்களின் கால்களில் விழுந்து கெஞ்சினர். மது பிரியர்களில் பலரும் தங்கள் உள்ளாடைகளில் மறைத்து வைத்திருந்த மதுபானங்களை காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். தெரியல உனக்கு. நீ என்ன கேட்ட?
ஒரு தலைக்கு ஃபுல்லாக ஆட்டமாக தான் இருக்கு. ஆர்மி ட்ரைனிங் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் 10 மற்றும் 11வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் தற்போது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் உள்ள நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு துறை அதிகாரிகள் வராததை கண்டிக்கின்ற வகையிலும் அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் திடீரென தான் கொண்டு வந்த பெட்ரோலை திடீரென தன் மீது ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை கொண்டு அவரை காப்பாற்றினர். அங்கிருந்த போலீசாரும் உடனடியாக அவரை பாதுகாத்ததோடு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் கோபமடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் அரசுக்கு எதிராக தங்கள் கோஷங்களை எழுப்பியவாறு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில் அரசை கண்டித்து ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் வானூர் தொகுதி உட்பட்ட மொரட்டாண்டி அருகே உள்ள ஒரு பள்ளியில் இன்று தனது வாக்கை பதிவு செய்தார். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், அதிக அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தற்போதைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்து பேசினார். தேர்தல் நேரத்தில் தனிநபர் குறித்த விமர்சனங்கள் முன்வைப்பது ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகியோர் மேற்கொள்ளுகின்ற இத்தகைய விமர்சனங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி இடம் பெற்றுள்ள கூட்டணி இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் கட்சி சார்பாக போட்டியிடும் 8 வேட்பாளர்களும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றும் ரவிக்குமார் உறுதியாக தெரிவித்தார். கொண்டிருக்கிறது. இங்கே இதுவரை 30 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நண்பகல் வருவதற்குள்ளாகவே பெரும்பகுதியான வாக்குகள் பதிவாகிவிடும் என்ற நிலை இருக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதை பார்க்கும்போது
மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைய வேண்டும் என்றவர்கள் விரும்புகிறார்கள் என்பது தெரியும். திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமையும், அதற்கான அறிகுறிகளை வாக்குச்சாவடிகளிலே பார்க்க முடிகிறது. சார், இந்த தேர்தலில் எப்பவும் இல்லாத வகையில தனிப்பட்ட விமர்சனங்கள் கடுமையாக இருந்தது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தனிப்பட்ட விமர்சனங்கள் ஆரோக்கியமானவை அல்ல என்றாலும் அத்தகைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அதுவும் குறிப்பாக மேனாள் முதலமைச்சரே விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் 10 மற்றும் 11வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் கௌதம் வாக்கு மையத்துக்கு வந்தபோது பதற்றமான நிலை ஏற்பட்டது. ஆதி திராவிடர் மயானம் இடப்பிரச்சனை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வேட்பாளர் வந்தபோது மக்கள் அவரிடம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர். இதனால் வாக்கு மையம் அருகே மக்கள் திரள் அதிகரித்து பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர துப்பாக்கி ஏந்திய குஜராத் அதிரடி படையினர் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். பின்னர் போலீசார் பொதுமக்களை வாக்கு மையம் அருகே கூட விடாமல் விரட்டி அடித்ததால் சிறிது நேரம் பதற்றமான நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. Hey, Dava. Hey.